என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக அண்ணன் திருமாவளவன் பேசுகிற பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒவ்வாமையால் தான் அங்கே இருக்கிறார். அதாவது வந்து அங்கே இருக்கிறதே அவருக்கு ஒத்துக்கலை. ஒரு ஷர்ட்டை வந்து பிடிச்சிக்காமல் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதிமுக சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து ராஜினாமா செய்ய வச்சு உங்ககிட்ட வந்து சேர வச்சு குதிரை பேரம் பண்ணுற போது அப்போ அண்ணன் திருமா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? விஜயோட நோக்கம் என்னென்னா வெறும் 118 ஊசலாடக்கூடாது. நம்ம அந்த 25 பேர் அங்கே ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்க மொத்த பேரையும் கொஞ்சமாக கொண்டாந்து பிகில் சின்னத்தில் வச்சு பிசில் அடிக்க பார்க்கலான்னு பார்க்குறாரு. விஜய்க்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு முன்கூட்டியே திமுக கணிக்க தவறிடுச்சு. இல்லை இப்பவும் சொல்கிறேன், விஜய்க்கு சப்போர்ட் கிடையாது. கரூருக்கு போய் அவர் என்ன சொல்றாரோ இப்போ இனி அதுதானே பேசு பொருளாகும், அதை தானே அந்த மக்கள் நம்புவாங்க. சார் நான் இப்படி கேட்குறேன், அதை விடுங்க, கரூர் தூக்கி வைங்க. சும்மா நீங்கள் அதிலே வந்துட்டு இருக்கீங்க. என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கீங்க எனக்கு புரியல. ஆட்சியோட ஒரு பொறுப்புல இருக்காரு, ஆட்சி அதிகாரத்துல ஒரு மினிஸ்டரா இருக்கிறவரு சொல்றாருல, மினிஸ்டரா இருக்கிறவர் தான் அந்த மினிஸ்டருக்கு தான் அந்த தன்மை இல்லைன்னு சொல்ல வரேன். பைத்தியக்காரன் தான் சார் பேசுவான் அப்படிலாம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் அவரோட பேச்சு அப்படிங்கிறது வந்து திமுகவை விட்டு கொடுக்காத மாதிரியும் இருக்கு, விட்டு கொடுத்துட்ற மாதிரியும் இருக்கு. இதை நீங்க திமுக எப்படி பார்க்குது? இதுலேருந்து தெரிஞ்சுங்க, இயற்கையான கூட்டணி அது அல்ல. திமுக கிட்ட இருந்து தான் இயற்கையான கூட்டணின்றது மனசுக்குள்ளே இருக்கிறது தான் உதட்டில் வெளியில் வரும். என்னை பொறுத்த வரைக்கும் கடந்த சில நாட்களாக அண்ணன் திருமாவளவன் பேசுகிற பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது அவருக்கு ஒவ்வாமையால் தான் அங்கே இருக்கிறார். அதாவது வந்து அங்கே இருக்கிறதே அவருக்கு ஒத்துக்கலை. ஒரு ஷர்ட்டை வந்து பிடிச்சிக்காமல் போட்டுட்டு இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ அதனால் வந்து இது எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து இது வெளியே தெரியுன்றதை வந்து நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஒரு ஜெல்லான மாதிரி இன்ன வரைக்கும் தெரியலையே அவங்களுக்குள்ள. ஒரு கொள்கை பிடிப்புள்ள ஒரு தலைவர், விளிம்பு நிலை மக்களை வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு வர வேண்டும் என்ற தன் வாழ்க்கையே வந்து அர்ப்பணித்து இருக்கக்கூடிய ஒரு தலைவர். ஆனால் இந்த கூத்தாடி கூட்டத்திட்ட போயிட்டோமேன்ற ஒரு வருத்தம் அவருக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. அது வெளியில் தெரியல. அது கூடிய விரைவில் அது பொது வெளிக்கு வர செய்யும். டெஃபினட்டாக வந்து அவர் வந்து கொள்கை சார்ந்த இயக்கங்களோடு இருக்கிறதான் விரும்புவாரே தவிர இந்த மாதிரியான ஒரு கம்பெனி கூடலாம் இருக்கிறதுக்கு விரும்ப மாட்டார். நாட்டின் நலன் கருதி இன்னொரு தேர்தல் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காக போயிருக்கிறார், அவ்வளோதான். அப்போ கூடிய விரைவில் திரும்ப திமுக கூட்டணிக்கு வருவாரான்னு சொல்ல மாட்டேன். அது நான் சொல்ல முடியாது, யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அங்கேயே அவ்வளோ ஸ்டிக் ஆன் பண்ணியிருப்பாரான்றது டவுட்டு. ஏன்னா இந்த அரசாங்கம் செய்யக்கூடிய தவறுகள், ஒன்றிய அரசு தாவேக அரசு ஒன்றிய அரசோடு இருக்கக்கூடிய நிலைப்பாடுகள், அவங்க எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள், இது எல்லாமே வந்து திருமாவளவனுக்கு வந்து ஏற்புடையதாக இருக்காது காலப்போக்கில். புரியுதுங்களா? அதனால் வந்து அந்த 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 அவர் அவர் அரசியல் சார்ந்த நிலைப்பாட்டுக்கு இது ஒத்து வராத ஒரு கட்சியாக தான் ஆட்சியாக தான் இருக்குன்றது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். அப்போ தாவேகா கூட்டணியில் அவர் தொடர்ந்து நீடிப்பாரா என்பது கேள்வி அப்படிங்கிறதான் உங்களோட. சார் அதை உணர்ந்து தான் சார், அவங்களுக்கே தெரியுது சார், அதை உணர்ந்து தான். இப்போ நான் என்ன கேட்குறேன், திருமாவளவன் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார், இந்த ஆட்சி கழுவுவதற்கு எந்த காலகட்டத்தில் நாங்கள் ஒரு காரணமாக இருக்க மாட்டோன்னு சொன்னார். இன்னும் சொல்ல போனால் வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தா ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் ஏற்படுமேன்றதுக்காக தான் நான் அமைச்சரவையிலும் நான் உங்களை வந்து பங்கெடுக்க வந்திருக்கேன். அமைச்சராகணுன்றதெல்லாம் எங்களோட விருப்பம் இல்லை. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறது அவங்களுடைய கொள்கை கோரிக்கைகளாக இருந்தாலும் கூட ஒரு நம்பகத்தன்மை, ஒரு கிரெடிபிலிட்டிக்காக நான் இருக்கேன்றது விஷயத்த சொல்லிட்டார். ஃப்ளோர் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து பாஸ் ஆகிருக்கீங்க. அப்போ இருந்தும் கூட நீங்கள் வந்து அதிமுக சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களை வந்து ராஜினாமா செய்ய வச்சு உங்ககிட்ட வந்து சேர வச்சு குதிரை பேரம் பண்ணுற போது அப்போ அண்ணன் திருமா மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்போ வந்து கம்யூனிஸ்ட் கட்சி மேலே நம்பிக்கை இல்லையா? ஐயுஎம்எல் மேலே நம்பிக்கை இல்லையா? காங்கிரஸ் மேலே நம்பிக்கை இல்லை. காங்கிரஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் கூட போயிடலாம். ஆனால் இடதுசாரிகள் அணியாக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவோ அல்லது வந்து சிபிஐ சிபிஎம் மேலே நம்பிக்கை இல்லையா? அப்போ விஜய் ஒரு முடிவு எடுத்துட்டார், நாம் வந்து எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இவங்க இருக்க மாட்டாங்க, அப்போ நமக்கு ஒரு சொந்த கால் வேணும், அதனால் ஒரு பந்தக்கால் போட்டுக்கிறார். இப்போ எல்லாரையும் ரிசைன் பண்ணி வர வைக்கிறார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 அதிமுக எம்எல்ஏக்கள் அந்த சைடு போயிட்டாங்க. நாளைக்கு இடைத்தேர்தல் வரும். இடைத்தேர்தலில் தாவேகா வின் பண்ணுமா இல்லையாங்கிறது இன்னொரு கேள்வி. ஒருவேளை அவங்க அந்த 8லையுமே ஜெயிக்கிறாங்க அப்படின்னா, இப்போ நான் 8ன்னு மட்டும் சொல்லலை, இன்னும் ஒரு சில பேர் நோக்கி நகருவாங்கன்னு சொல்லப்படுது. ஒரு 15-20 கணக்கு வைங்க.
ஒரு 15லேருந்து 20 எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு கிடைக்க பெறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் திமுக கூட்டணியிலிருந்து போனவங்க எல்லாருமே அவங்களுக்கு அப்போ தேவைப்பட மாட்டார்கள தானே? அப்போ அவங்க திரும்ப திமுக கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது தானே? எங்கே வேணால் வருவதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க இருப்பாங்களான்ற சந்தேகம் வருதுல்ல சார். இப்போது நமக்கு கம்ஃபர்டபுள். கலைஞர் வந்து 98 பேரை வச்சுக்கிட்டே வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணார். அதே சமயத்தில் கூட்டணிகளை வந்து இன்டாக்டாக கடைசி வரைக்கும் வச்சுருந்தார். அதுக்காக அந்த உடச்சி வந்து கொண்டாந்து கட்சியில் சேர்க்குற வேலையெல்லாம் பண்ணலை திமுக. இன்றைக்கி உங்களுக்கு வந்து வெளிப்படையாக ஆதரவு கொடுத்து ப்ளஸ் வந்து சொல்கிறாங்க, எங்கள் கூட நம்பிக்கையோடு இருங்க, கிரெடிபிலிட்டி இருக்குது, நான் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், எக்காரணத்து கூட இந்த ஆட்சி கழுவுவதற்கு நான் காரணமாக இருக்க மாட்டேன். இவ்வளோ தூரம் ஒரு டால் லீடர், அவருடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, திருமாவளவனுடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அதெல்லாம் விஜய்க்கு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. அவ்வளோ ஒரு பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு லீடர் சொல்லும்போது கூட விஜய்க்கு நம்பிக்கை இல்லை சார். இன்னும் சொல்ல போனால் ஃப்ளோரில் 25 ஏடிஎம்கே பர்சன்ஸ் வந்து இப்படி ஓட்டை மாற்றி போட்டாங்களே, அதோட சூட்சம் என்ன? எப்படி நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி போய் பார்க்காம அந்த ஃபேக்ஷன் மெம்பர்ஸை போய் பார்த்தீங்கல்ல, அதனுடைய விளைவு என்ன? நான் சொல்கிறேன், எழுதி வச்சிங்க. அந்த 25 பேரும் ஒரே நேரத்தில் ரிசைன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான், சட்ட சிக்கல் வந்துருன்றதுக்காக தான் பேட்ச் பேட்சாக வராங்க. 2-3 நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா 7 எம்எல்ஏக்கள் அதிருப்தியில் இருக்கிறாங்கன்னு ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. நேற்று இன்றைக்கி வந்து கேசி வீரமணியும் இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரும் வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு போகல அப்படின்னு ஒரு செய்தி வருது. ஸோ இதெல்லாம் இதை நோக்கி கொஞ்சம் கொஞ்சமாக போகும்போது அவருடைய கனவு என்னென்னா, விஜயோட நோக்கம் என்னென்னா, வெறும் 118 ஊசலாடக்கூடாது. நம்ம அந்த 25 பேர் அங்கே ஓட்டு போட்டாங்க இல்லையா, அவங்க மொத்த பேரையும் கொஞ்சமாக கொண்டாந்து பிகில் சின்னத்தில் வச்சு பிசிலடிக்க பார்க்கலான்னு பார்க்குறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக திருமாவளவனை கழட்டி விட்டுருவார், விடுதலை சிறுத்தையை கழட்டி விட்டுருவார், கம்யூனிஸ்ட்டை கழட்டி விட்டுருவார், எல்லாத்தையும் பண்ணிடுவார் அவர். அப்போ சிங்கிள் மெஜாரிட்டியாக வச்சுக்கிட்டு பிஜேபி சொல்கிறத கேட்டு போயிட்டே இருக்கலான்னு தான் போவார். இப்போ பிஜேபி சொல்கிறத கேட்குறது தான் நோக்கி போகிறது தான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் வந்து ஜிஓ போட்டார். எந்த திமுக கவர்மெண்ட் நிறுத்தி வச்சிருந்தது, 25/6ன்னு ஜிஓ போட்டார். பிஜேபி சொன்ன திட்டங்களை எல்லாம் இப்போ வந்து சுகாதாரத்துறையில் இப்போ நடைமுறைப்படுத்த ஆரம்பிச்சிருக்கிறார். புரியுதுங்களா? ஸோ இது ஒன்று ஒன்றா செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி வந்து ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர் திரு விஸ்வநாதன் என்ன பண்ணுறாரு, வைஸ் சான்சலர் அப்பாயின்மெண்ட்டில் வந்து யூஜிசி நாமினியை உள்ளே கொண்டு வராரு. தேடுதல் குழுக்கு துணைவேந்தர் தேடுதல் குழு என்பது அரசின் சார்பாக ஒருத்தர் இருப்பாங்க, ஆளுநரின் சார்பாக ஒருத்தர் இருப்பாங்க, சிண்டிகேட் சார்பாக இருப்பாங்கன்றதான் நடைமுறை தமிழ்நாட்டில். ஆனால் யூஜிசி சார்பாக ஒருத்தரை கொண்டு வரணுன்றது கடந்த ஆளுநர் கொண்டு வந்த நிர்பந்தத்தை நாம் எதிர்த்தோம். இது நாள் வரைக்கும் நம்ம வந்து அனுமதிக்கலை. ஆனால் இந்த அரசு பிஜேபி சொன்ன அந்த திட்டத்தை இன்றைக்கி யூஜிசி சார்பாக ஒரு நாமினியை வந்து துணைவேந்தருடைய தேடுதல் குழுவில் நாங்கள் நியமிக்கிறோன்னு சொல்கிறது எதை நோக்கி போகுது? பிஜேபியினுடைய அஜெண்டாவை, பிஜேபியினுடைய பிளானை, திட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறத சிக்கல் இல்லாமல் பண்ணிக்கலான்னு பார்க்குறாங்க. அவ்வளோதான் விஷயம். நமக்கு ஏன் வம்பு? இப்போ விஜயை எதிர்கொள்வதற்காக, தாவேகாவை எதிர்கொள்வதற்காக நீங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஜென்சி மீட்டு எல்லாமே போடுறீங்க திமுக சைடில் எல்லாமே. இது உங்களுக்கு எந்த அளவுக்கு இப்போ கை கொடுத்துருக்கு, எந்த அளவுக்கு இது கை கொடுக்குன்னு திமுக நம்புது? விஜயை எதிர்கொள்வதற்காக ஜென்சி மீட்டு திமுக போடலை. விஜயோட அலப்பறையை பார்த்து இயற்கையாகவே ஜென்சி மீட்டு வந்து கிளம்பி ரோட்டுக்கு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? வந்தவங்கள நாங்கள் வாங்கன்றோம். அவங்களுக்கு வந்து எங்களுடைய ஆதரவு ஜென்சி டிஎம்கேனே வராமல், அப்போ அவங்களுக்கு வந்து அவங்க செய்கிறத வந்து நாங்கள் வந்து ஒரு கட்சியில் நீங்கள் செயல்படக்கூடிய ஆர்வமாக வரவங்கள வாங்க அப்படின்னு சொல்லி அப்படி தானே தவிர, இதுக்காக வந்து ஒரு ரூட் மேப்லாம் போட்டு திமுக உட்காந்துக்கிட்டு ஜென்சி டிஎம்கே நீ போய் மீட்டிங் நடத்தலாம் சொல்லலை. இது தன்னார்வலாம் வரக்கூடிய விஷயங்கள். இதுலேருந்தே தெரிஞ்சுங்க, எந்த இடத்துல இளைஞர்கள் கூட்டம் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்களோ, இன்றைக்கி இளைஞர்கள் கூட்டம் இதே தாவேகா அரசாங்கத்துக்கு எதிராக கிளம்பி வந்திருக்குல்ல. எலெக்ஷனுக்கு முன்னாடி இருந்த சமூக வலைதளங்களில் இருந்த தன்னாளர் மக்கள், எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுங்க, தோ புறப்பட்டேன், தோ கிளம்பிட்டேன், அண்ணனுக்கு ஓட்டு போடுறேன், நீங்கள் வரல அப்படிலாம் கேட்டவங்களாம் இப்போ பேக் அடிக்கிறாங்க. இப்போ நீங்கள் சமூக வலைதளங்களை செயல்பாட்டுகளை பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி எலெக்ஷன் வரைக்கும் இருந்த அந்த கிராஃப், வீட்டில் இருக்கிறோட பெண்மணிகள் கூட போட்டுக்கிட்டு இருந்தாங்க, ஒரு வீடியோ எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க, காய் அறிகிற மாதிரி அது மாதிரிலாம். அது இன்ஃப்ளூயன்சர் தான், இவங்களாம் செட்டிங் தான் அது. இப்போ அந்த இன்ஃப்ளூயன்ஸே இவங்களுக்கு கிடைக்கலையே இப்போது. ஏன்னா இந்த 50 நாள் கவர்மெண்ட்டு மோசமாக நடக்குது, ஒன்றுமே பிரயோஜனம் இல்லைன்றது அது டிமினிஷன் ஆகிருக்கு. அப்போ திமுக தான் தேவை அப்படிங்கிறது இளைய தலைமுறையிலே புரிஞ்சுக்கிறாங்க, அதிகமாகுது, அவ்வளோதான். எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்போ கிட்டத்தட்ட திமுக அப்படிங்கிற ஒரு இயக்கம் ஆட்சிக்கு வந்து செயல்படுத்திய திட்டங்கள் எல்லாமே
கிட்டத்தட்ட மகளிர் சார்ந்து, இளைஞர்கள் சார்ந்து, அடித்தட்டு மக்கள் சார்ந்து நிறையா திட்டங்களை செயல்படுத்திருக்கீங்கிறது உங்களோட சாதனையாக சொல்லி தான் நீங்கள் ஓட்டு கேட்டீங்க எலெக்ஷனில். கிட்டத்தட்ட அந்த யங்ஸ்டர்ஸு முதல் முறை வாக்காளர்களை உங்கள் பக்கம் இழுக்கிறதுக்கு திமுக தவறுனது ஒரு பெரிய தோல்விக்கு மிக முக்கிய காரணம்னு சொல்லலாமா? சார் அது இயற்கை, அதை ஏற்றுக்கு தான் ஆகணும். யங் ஜெனரேஷன் அண்ட் ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் திமுகவுக்கு பெரும்பான்மை போடலைன்றது வந்து இதுதான். அது எப்பவுமே திமுக உண்டு சார். அது இன்றைக்கி நாற்று இல்லை. எந்த காலகட்டத்திலையும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஓட்டர்ஸ் பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருக்கக்கூடிய கவர்மெண்ட் மேலே வந்து அபிப்பிராயம் இருக்காது. என்னன்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து அரசியல் புரிதல் பெருசாக இருக்காது. இல்லை, அதை தான் அவங்கள அரசியல் மையப்படுத்தி அவங்கள அரசியல் பக்குவப்படுத்த திமுக தவறிடுச்சா? சமூகமே தவறிடுச்சு. திமுக பக்கம் அவசியம் இல்லை. ஓ, இதை வந்து நீங்கள் சமூகத்தினுடைய தவறாக தான் பார்க்குறேன். ஏன்னா எந்த ஒரு ஊடகங்களும் வந்து எந்த ஒரு பொது அமைப்புகளும் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றங்கள் எப்படி இருக்குங்கிறது பேச மாட்டாங்க. எல்லாமே பொலிட்டிக்கல் கலராகவே பார்க்குறாங்க. இது திராவிட மாடல் சாதனைன்றது வந்து திமுகவுடைய சாதனையோடு நிறுத்தல தலைவர். பொதுவான நோக்கத்தோடு 50 ஆண்டு காலத்தில் செஞ்சுருக்கக்கூடிய ஆட்சிகளினுடைய ஒரு வெற்றியாக தான் பார்த்தோம் இதை. அப்போது பொது ஊடகங்கள் என்ன பண்ணியிருக்கணும், எப்படி இருந்த தமிழ்நாடு மற்ற மாநிலங்களுக்கும் நமக்கு எப்படி இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை தமிழ்நாடு பெற்றிருக்குது, இதுக்கு இதனுடைய கல்வி அமைப்பு, இதனுடைய நிர்வாக அமைப்பு, இதற்கான கட்டமைப்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து பொதுவாகவே யாருமே பேச தவிர்ட்டோம். இது வெறும் அரசியல் கட்சிகள் மட்டுமே ஒரு திமுக மட்டும் பேச வேண்டியதில்லை. திமுக, அதிமுக, கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, காங்கிரஸுங்கெல்லாம் தெரிஞ்சிருங்க. இளைய தலைமுறைக்கு அரசியல் சொல்லக்கூடிய பொறுப்பை அல்லது நாட்டு நடப்புகளை சொல்லக்கூடிய பொறுப்பை சமூகத்துக்கும் பொறுப்பு இருக்குது, அந்தந்த குடும்பங்களுக்கு பொறுப்பு இருக்குது, ஊடகங்களுக்கும் பொறுப்பு இருக்குது. என்ன பெருசாக நீங்கள் போடுறீங்க ஊடகங்கள்? நெகட்டிவ் நரேட்டிவ் ட்ரோலிங் தான் பெருசாக போகிறீங்களே தவிர, ஆனால் வந்து இதனால் இது வந்து விடிவு ஏற்பட்டிருக்கு, இதன் மூலமாக ஒரு தெளிவு ஏற்பட்டிருக்கு, இதன் மூலமாக ஒரு புரிதல் ஏற்பட்டிருக்கு, ஒரு வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது, அது நியூஸாக தானே போகுது, எஜுகேஷனாக போகவே இல்லையா? அன்றைக்கி முதலமைச்சர் போய் திட்டத்தை தொடங்கி வச்சார்னா அது ஒரு நியூஸ், அவ்வளோதான். அந்த திட்டத்தின் பின்னணி என்ன, திட்டத்தால் பயன் என்ன, அதை உள்ளே போய் பார்க்க வேண்டிய பொறுப்பு எந்த ஒரு தனி மனிதனுக்கும் இல்லை. அதை கொண்டு போய் சேர்க்குற பொறுப்பு சமூகத்துக்கும் இல்லை. ஒரு திட்டத்தை நீங்கள் செயல்படுத்துறீங்க, மாணவர்களுக்கான ஒரு திட்டத்தை செயல்படுத்துறீங்க, அதை உங்களுக்காக தான் நாங்கள் பண்ணியிருக்கோம், இளைஞர்களுக்காக தான் பண்ணியிருக்கோங்கிறத அவங்க மனதில் வைக்கலையோ அப்படின்னு தோணுது இல்லை? இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, திமுக செஞ்சதை வந்து மறுபடியும் நீங்கள் தோல்விக்கான காரணம் திமுக எந்த ஆங்கிளில் போச்சுன்றது தெரிய வரீங்க. விடை நான் அப்படியே சொல்கிறேன். நாங்கள் எல்லாத்தையுமே எலெக்ஷன் மைண்டில் பார்க்கல. நான் முதல்வன் ஸ்கீமு, அந்த ஸ்கீமால் பெனிஃபிட் வேணவங்க யார் எப்படின்றது வந்து வீடியோவே வெளியில் வருது. பட் அது வந்து எல்லாமே வந்து இந்த 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 யங்கர் ஜெனரேஷனுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்வையாக தானே பார்க்குறான். ஒரு பொலிட்டிக்கல் பார்வை தானே. இதே ஒரு முறை ஃபஸ்ட்டு முறை ஓட்டு போட்ட அந்த மக்கள் வந்து அடுத்தடுத்து எலெக்ஷன் போகும்போது அவனோட நிலைப்பாடு மாறும், அவனுக்கு அரசியல் புரிஞ்சிடும், நாட்டு நிலப்பு தெரிஞ்சிடும். இல்லை, இப்போ நீங்கள் வந்து திரை கவர்ச்சியில் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்க, யங்ஸ்டர்ஸ் ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதுவும் ஒரு காரணம். அவங்களுக்கு ஒரு புதுசாக ஒரு லீடர் வராரு, நீங்கள் புதுசாக ஒரு கட்சி வருது. இப்போ 18 வயசு பையன் இருப்பான் சார், அவன் பேசுவான் கேட்டிங்கன்னா 50 வருஷமாக என்ன நடந்துச்சு, ஒன்றுமே நடக்கலன்னா அவனுக்கு 50 வருஷம் வரலாறு அவனுக்கு தெரியுமா? அதைத்தான் அந்த 50 வருட வரலாறை அவன்கிட்ட கொண்டு சேர்க்காதது யாரோட தப்புன்னு நான் கேட்குறேன். 50 வரலாறை ஒரே நேரத்தில் 18 வயசு பசங்களுக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியாது சார். அதை வந்து சார் நாங்கள் வந்து பொதுமக்களை வந்து கட்சிக்கு ஆள் சேர்க்கலை, எல்லாம் படிச்சிருக்காங்களே, ஊடகங்கள் இருக்குல்ல, இந்த அரசு என்ன செய்யுது செய்யலைன்றது தெரிஞ்சிக்க வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்குன்னு சொல்ல வரேன். யார் சார் நியூஸ் பார்க்குறா இன்றைக்கி? பொதுவான ஆட்கள்லாம் இப்போது ரீல்ஸ் தான் பார்த்துட்டு போகிறாங்க. அதனால் வந்து அந்த வயசு இருக்கக்கூடிய அந்த டெண்டர் அந்த பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் நாம் யாருமே எதுவுமே சொல்ல முடியாது. வீட்டில் என் பையன் நான் சொல்கிறத கேட்பாரா? அந்த வயசில் சொல்லுவோம். அதே வந்து கொஞ்சம் அனுபவப்பட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓகே அப்போயே அப்பா சொன்னாருன்னுவாங்க. அப்படி தான் இந்த பிள்ளைங்களாம் இப்போது 18 வயசு உள்ள பிள்ளைங்க 21 வயசு மனநிலை மாறும், 25 வயசுன்னு அதனோட மனநிலை மாறும். நீங்கள் அதுக்காக வந்து எல்லா அரசியல் கட்சிகளும் வந்து வரக்கூடிய 18 வயசு பசங்களை பிடிச்சி அப்படியே வரலாறுகளை சொல்லிட்டு இருக்க முடியாது. காலப்போக்கில் அவங்க தெரிஞ்சுப்பாங்க, அவ்வளோதான். அது எங்களுடைய கடமை. என்ன, திமுக அரசாங்கம் செஞ்ச திட்டங்கள் என்னன்றது பொது வெளியில் இருக்குது, திமுகன்ற பொலிட்டிக்கல் பார்ட்டி என்னன்றது பொது வெளியில் இருக்குது, வேண்டியும் வந்து பார்க்கணும், அவ்வளோதான். இல்லை, இப்போ நீங்கள் இந்த சோஷியல் மீடியா அப்படிங்கிறதோட தாக்கம் இந்த எலெக்ஷனில் சார் 2 விஷயம் சார். கண்டிப்பாக சார். அதாவது என்ன சார், இப்போது அவங்க வந்து சினிமேட்டிக் செனாரியோ, அவங்களுக்கு ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணால் எப்படி ரீச் பண்ணணுன்ற விஷயத்தில் போகிறாங்க. நாங்கள் சினிமேட்டிக் கிடையாது, புரியுதா?
இப்போ இது ஒரு புதிய விஷயத்தை அவங்க வந்து எல்லா அரசியல் கட்சிக்கும் சொல்லியிருக்கிறாங்க. தாவேகா புதிய ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. இதை நோக்கி நீ அரசியல் கட்சிகள் நகர செய்யும். இல்லை, விஜய்க்கு வந்து இவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு முன்கூட்டியே திமுக கணிக்க தவறிடுச்சு. இல்லை, இப்பவும் சொல்ற விஜய்க்கு சப்போர்ட் கிடையாது. இப்பவும் சொல்ற விஜய்க்கு சப்போர்ட். விஜய் வேவா இருந்திருந்தால் 150 சீட்டு வாங்கி ஜெயிச்சிருப்பார். இல்ல அவரு எத்தனை இடம் நான் என்ன ஒரு விஷயத்தை கேட்கிறேன். விஜய் வந்து எதிர்கட்சி வரிசையில உட்காருவாரு சார். இல்ல 30 சீட்டு பிடிப்பாரு, 50 சீட்டு பிடிப்பாருன்னு கூட யாருமே சொல்லாத பட்சத்துல கிட்டத்தட்ட 108 இடத்துல ஜெயிச்சிருக்கவரை நீங்க குறைச்சி எப்படி மதிப்பிடுறீங்க சார்? 108 இடத்துல ஜெயிச்சதுங்கிறது வந்து பெரிய விஷயம் தான். அது விஜய் வேவ். புது விஜய் வேவா இருந்தா 150 ஆயிருக்கும். நான் சொல்ல அரசியல் ரீதி சொல்றேன். வேவா இருந்தா ஓகே 150 ஆயிருக்கும். இது வேவ் அல்ல. இது வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய இன்டர்னல் இஷ்யூஸில், இன்டர்னல் ஃபேக்டர்ஸில், அந்தந்த லோக்கலில். இப்போ ஏடிஎம்கே எத்தனை ஜெயிச்சிருக்கு, டிஎம்கே எத்தனை ஜெயிச்சிருக்க, அங்கேயும் விஜய் கேண்டிடேட் நின்று தானே வந்திருக்கிறாங்க. ஸோ இது வந்து அரசியலில் வந்து அந்தந்த தொகுதிகளில் அங்கங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் சேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்கிறது ஒரு அட்வான்டேஜாக அவருக்கு அமைஞ்சிருக்கு. அவ்வளோதான். புரியுதுங்களா? ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. அவங்களே இவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. இன்னும் சொல்ல போனால் ஆட்சி அமைப்பாங்கன்றது விஜய் எதிர்பார்க்கல. இது ஒரு ஆக்சிடெண்ட். எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி இது ஒரு டிசாஸ்டர். யாருமே எதிர்பார்க்கல இது. இப்போது ஃபார் அன் எக்ஸாம்பிள், இந்த இடத்துல டிஎம்கே போட வேண்டிய கேண்டிடேட்டுக்கு பதிலாக இதை போட்டிருந்தா ஜெயிச்சிருக்குன்னு ஒரு வாதங்கள் வருதுல்ல, அப்போ அங்கே திமுக ஜெயிச்சிருக்கும். சில பொலிட்டிக்கல் ஃபால்ட் அண்ட் ஃபெயிலியர் மேட் த விஜய் டு வின். அவ்வளோதான் விஷயம். திமுகவுக்கு என்ன சார், இன்னும் ஒரு 20-25 சீட்டு ஜெயிச்சிருந்தா ஆட்சி பிடிச்சிருப்போம்ல. தாவேகா அமைச்சர்களோட அந்த கருத்துக்கு திமுக ஒரு எதிர்கட்சியாக எதிர்வினை ஆற்றுவது, அது மாதிரியான விஷயங்களில் தொய்வு இருக்கிறதா பார்க்கப்படுது. இப்போ ஆதவர்ஜனா என்ன சொல்கிறாரு, முக ஸ்டாலினோட தோல்வியை வந்து கரூர் மக்களோட கண்ணீர் தான் இங்கே குளத்தூரில் வெளிப்பட்டிருக்கு அப்படிங்கிறார். அதுக்கு வந்து நீங்கள் திமுகவோட எதிர்வினை அப்படிங்கிறது வந்து சரியா ஆற்றலையோ அப்படின்னு தோணுது. இப்படி வெளிப்படையாக பேசுகிறேன் சார். பொலிட்டிக்கல் இம்மெச்சூராக பேசுகிறாங்க சார். அரசியல் புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. இதுக்கெல்லாம் போய் பதில் சொல்லியிருந்தா எங்களுக்கும் பொலிட்டிக்கல் இம்மெச்சூர்ன்றது தான் அர்த்தம். சில விஷயங்களை வந்து மெச்சூரிட்டி இல்லாமல் பேசுகிறான போது, அவங்களுக்கான முதிர்ச்சி இல்லைன்னும் போது இக்னோர் பண்ணுறது தான் எங்களுடைய முதிர்ச்சி. இதை திமுக இப்படி பார்க்குது. ஆனால் இந்த இடத்துல தானே தாவேகா ஸ்கோர் பண்ணுது. என்ன ஸ்கோர் பண்ணிட்டாங்க? இப்போ நீங்கள் விஜய் விஷயத்தில், கரூர் விஷயத்தில், இப்போ நீங்கள் இதுக்கு அடுத்து நடக்க போகிற விஷயங்கள் இனிமே இப்போ முதலமைச்சர் விஜய் தான். அவரே கரூருக்கு போய் அவர் என்ன சொல்கிறாரோ இப்போ இனி அதுதானே பேசு பொருளாகும், அதை தானே அந்த மக்கள் நம்புவாங்க. சார் நான் இப்படி கேட்குறேன், அதை விடுங்க. கரூர் தூக்கி வைங்க. சும்மா நீங்கள் அதிலே வந்துட்டு இருக்கீங்க. என்ன நோக்கத்துக்கு வந்திருக்கீங்க எனக்கு புரியல. அது புரியுதா? நான் கேட்குற கேள்வி, கரூரோட கண்ணீரில் தான் குளத்தூர் தோடிச்சுன்னு பைத்தியக்காரன் பேசுகிறான். பைத்தியங்களுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க முடியுமா? பைத்தியக்காரத்தனமான கேள்விகள்லாம் பதில் சொல்ல முடியுமா? அவ்வளோதான். உங்களுக்கு தேவை தானே, உங்களுக்கு கண்டென்ட் கொடுத்து எடுத்துகிட்டு போங்க. இல்ல சார், பைத்திய மாதிரி பேசுறவங்களெல்லாம் கட்சியோட ஒரு பொறுப்புல இருக்காரு. ஆட்சி அதிகாரத்துல ஒரு மினிஸ்டரா இருக்கிறவர் சொல்றாருல. மினிஸ்டரா இருக்கிறவர் தான், அந்த மினிஸ்டருக்கு தான் அந்த தன்மை இல்லைன்னு சொல்ல வரேன். பைத்தியக்காரன் தான் சார் பேசுவான் அப்படிலாம். இந்த கண்ணீர் தான் வந்து குளத்தூரில் தோற்று சார். தேர்தலில் வெற்றி தோல்வி வந்து சகஜம். இந்த புரிதல் புத்தி கூட இல்லைன்னா இவங்க என்ன மந்திரி? அப்ப இந்த தோல்வியை உங்களுக்கு வந்தது கண்டனம் கிடைச்சிருச்சா? வந்தது கண்டனம் கிடைச்சிச்சுல. அடுத்த கேள்விக்கு அடுத்த சப்ஜெக்ட் போங்க. பைத்தியக்காரத்தனமான ஆர்கியூமெண்ட் சார் இது. நீங்கள் குளத்தூரில் தோக்கலையா சார்? இன்னொரு பைத்தியக்காரத்தனமாக முதலமைச்சர் செய்கிறாரு, அசம்பிளியில் கை எப்படி காட்டுறாரு. இது எவ்வளோ பெரிய மோசமான வேலை இது? எந்த பொலிட்டிக்கல் லீடர் செய்வாங்களா? இல்ல, அதுவுமே விமர்சனத்திற்கு உள்ளானது தானே. விமர்சனத்துக்கு உள்ளானது தானே. எந்த பத்திரிகைக்காரன் பேசினாங்க இதை பற்றி? எந்த ஊடகங்கள் இதை பற்றி விவாதம் பண்ணுச்சு? எந்த ஊடகங்கள் விஜய் செஞ்சு தப்புன்னு சொல்லுச்சு? யார் எடிட்டோரியல் எழுதியிருக்கிறாங்க இது வரைக்கும்? என்னோட பல்வேறு கேள்விகளுக்கும் அசராம பதில் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.